வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் தோட்டத்தை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அரளி செடியெலாம் வேரெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு புதுசாக வாங்கி வைக்கிற செடி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் சில விதைகள்லாம் போட்டு விட்டேன், அதெல்லாம் நல்லாவே முளைஞ்சி வந்திருக்கு. அதையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வெள்ளை பூசணிங்க. நம்ம கடையில் வாங்கினேன். அதில் கொஞ்சம் விதையெல்லாம் முத்தலாக இருந்தது. சரின்னு போட்டேன், செஞ்சேன். நல்லாவே முளைஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது செடி. பார்க்கும்போதே இது சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம அரளி செடியும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் அரளி செடி எடுத்துட்டு மண்ணில் இருந்து அது ஃபுல்லாக வேர்லாம் கம்மி பண்ணிவிட்டு திரும்பவும் புதுசாக வாங்கி வச்ச செடி மாரி நடணும்னு சொல்லிட்டு நான் நட்டேன். இப்போ நல்லாவே துளிர் வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், செமையாக துளிர் வந்துருச்சுங்க. பாருங்கள், எல்லாத்துலேயுமே துளிர். நான் ஏன் இப்படி மேலே எல்லாம் மண் வச்சேன், ஈர மண் வச்சேன்னா இந்த இடம்லாம் காயாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மண் வச்சேன். நம்ம சாணி வைப்பாங்க, ஆனால் சாணிக்குலாம் நம்ம எங்கே போகிறது, நமக்கு அந்த அளவுக்கு சாணிலாம் கிடைக்காது இல்லையா. அதனால சும்மா கொஞ்சம் கொஞ்சம் களிமண்ணே இந்த தோட்டத்தில் இருக்கிற மண்ணே கொஞ்சம் கொஞ்சம் மேலே வச்சுருந்தேன். செமையாக வந்துருச்சு பாருங்களேன். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் துளிர், கீழே இருந்து வருது துளிர். இந்த செடி எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த செடியை நம்ம பார்க்குறதுக்கு நல்லா புசு புசுன்னு வந்துடும். இனி நல்லா பூ எடுக்கலாம் இந்த செடியிலேருந்து. இதுவுமே நீங்கள் இந்த மாதிரி இருக்குது செடி, உங்களுக்கு பூக்கலைன்னா இந்த மாதிரி நான் பண்ண மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு செடி புதுசாக வாங்கி வச்ச செடி மாரி நல்லா வந்துடும். நிறைய பூவும் நம்ம அதிலேருந்து எடுக்க முடியும். இது சப்போட்டா மரங்க. இங்கே பாருங்கள், சப்போட்டா ஃபுல்லாக பூ தான். ஒரு கனவுலேயும் ஃபுல்லாக பூ தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போட்டாவும் 1 2 வர ஆரம்பிச்சிருக்கு. மொத்தம் மொட்டாக தான் இருக்குங்க. சப்போட்டா பூவாக தான் இருக்குது. எல்லாமே பாருங்களேன், கொத்து கொத்தாக பூ தான் இருக்குது. இது பாருங்கள், இந்த பூவெல்லாம் காயாக மாறினா எப்படி இருக்கும். இது பாருங்கள், இது பாருங்கள், ஃபுல்லாகவே பூதாங்க. நல்லா இந்த மழைக்கு அதுக்கும் செம்மையாக இருக்குது, பச்சை பச்சைன்னு பார்க்குறதுக்கு. இது என்கிட்ட இருக்கிற கருவேப்பிலை செடிங்க. சின்னதாக ஒன்று வாங்கி வச்சேன். இது இப்போ நல்லாவே வந்துருச்சு. என்னன்னா சின்னதுலேயே பூ வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக பூ வந்துருச்சு கருவேப்பிலை. இன்னும் கொஞ்சம் கூட போயிருந்தால் நிறைய கனவுகள்லாம் பிரிஞ்சு அதுக்கப்புறம் பூ வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ சின்னதுலேயே பூ இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு வண்டு இந்த பூவிலேருந்து வண்டு இந்த பூவில் மாட்டிக்கிட்டு எந்திரிக்க முடியாமல் பறக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த பூ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. கட் பண்ணி விடலாமா விடக்கூடாதா அப்படின்றது எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அடுத்து நிறைய கனவுகள்லாம் பிரியணும். இப்போ பூ வந்ததுனால என்ன ஆகும்னா அடுத்து கனவுகள்லாம் பிரியாமல் அப்படியே பூவோடு நிற்கும். அதனால் எனக்கு தெரியல, இந்த பூவை கட் பண்ணிடலாமா இல்லை அப்படியே விட்டுறலாமான்றது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரெட் கலரு மாதுளம்பழங்க. இதுவும் நான் சாப்பிட்டு விதையிலேருந்து வந்தது தான். அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போடுவோம் இல்லை தொட்டியில், அதுலேருந்து முளைஞ்சி வந்தது தான். இது ரெட் கலரு. இது பாருங்கள், ஒரே ஒரு பழமும் இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது கலரு. அடுத்து பூவும் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பூ கூட இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நான் வாங்கியே வைக்காமல் தானாக வந்த செடியிலேருந்து நமக்கு ஒரு காயை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், புடலங்காய் ஒன்று காய்ச்சிருக்கு. இது பச்சை வரி புடலைன்னு நினைக்கிறேன். சூப்பராக பிஞ்சு வந்திருக்கு. நான் கயிறு கட்டி விட்டுருக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நீளமாக வரும் அப்படின்றதுக்காக. செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சரிங்க, இது ஒரு சின்ன வீடியோ தான். நான் மழை பெஞ்சது, இப்போ தான் மழை பெஞ்சது, சும்மா மாடிக்கு வரலாமேன்னு வந்தால் சூப்பராக இருந்தது. செடியெல்லாம் நல்லா கொஞ்சம் மழையில் நனைஞ்சி பச்சை பச்சையில் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு சிம்பிளாக நம்ம பண்ணதெல்லாம் உங்களுக்கு திரும்பவும் காட்டலாம், இந்த செடியெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என் வீடியோனாலுமே உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நான் அது பண்ணலை. சிம்பிளாக நம்ம தோட்டத்தில் நம்ம மழை பெஞ்சது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மாடி தோட்டம் வச்சுருக்கிற நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு 3 வீடியோ வரும், அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.